புதுசா நிறைய ரோஸ் செடிலாம் வாங்கி வைக்கிறாங்க. பட் ஆனா மெயின்டெயின் பண்ணவே முடியல. இதுக்கு ஏதாச்சும் ஒரு சொல்யூஷன் சொல்லுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்காக தான் இந்த வீடியோ. மறக்காம ஃபாலோ அண்ட் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. 30 செகண்ட்ஸ்ல இந்த மாதிரியான குயிக் டிப்ஸ் எல்லாமே நம்ம ரெகுலரா அப்டேட் பண்ணலாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, ரோஸுக்கு சன்லைட் ரொம்ப முக்கியம். 5 to 8 ஹவர்ஸ் கண்டிப்பா சன்லைட் இருக்கணும். வாட்டரிங் நார்மலான வாட்டரே கொடுங்க. ரொம்ப பெருசா ஈரம் அதிகமாக இருக்கலாம் தேவையில்லைங்க. அதே மாதிரி வீக்லி 2 to 3 டைம்ஸ் பார்த்தீங்கன்னா இலை மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி விட்டு ஸ்ப்ரே மாதிரி பண்ணி விடுங்க. ஸோ பிளான்டோட க்ரோத் இன்னுமே சூப்பராக இருக்கும். பெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பெஸ்டஸ் வரும். பெஸ்ட் வரதுக்கு முன்னாடியே நம்ம க்யூர் பண்ணுறது ரொம்பவே நல்லது. அதனால மந்த்லி ஒன்ஸ் நீம் ஆயில் வந்து ஸ்ப்ரே பண்ணுங்க. பிளான்டோட குவாலிட்டி சூப்பராக இருக்கும், க்ரோத்துமே நல்லா இருக்கும். கண்டிப்பாக மந்த்லி ஒன்ஸ் வெர்மி கம்போஸ்ட் அப்படி இல்லைனா FIM அப்படி இல்லைனா செடிக்கு தேவையான ஃப்ளவர் பூஸ்டர்ஸ் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெகுலராக கொடுக்கலாம். ஸோ இந்த மெயின்டெனன்ஸ் எல்லாமே ஈஸியான மெயின்டெனன்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும், பிளான்ட் சூப்பராகவே க்ரோத் ஆகுங்க. இன்னொரு சின்ன டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளவர் ப்ளூம் ஆனதுக்கு அடுத்த 3 நாளுக்குள்ள ஃப்ளவர் கட் பண்ணிவிடுங்க. ஏன் அப்படின்னா அதுக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே அது வந்து போயிட்டே இருக்கும்.